மறுநாள் காலையில் வளைகாப்புக்கு எல்லாருமே ரொம்ப அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கங்கா ரொம்ப நேரமாக குமரனை தேடி பார்க்குறாங்க. ஆனால் குமரன் ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வராதுன்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனும் எடுக்க மாட்டேங்குங்க. இதை கவனிச்சு கங்காவுக்கு ரொம்ப கோருது. உடனே காவேரிக்கிட்ட ஃபோன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குமரன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாரு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே எனக்கு என்ன ஆகிட்டு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு காலையில் வளைகாப்பு பிறகு இவ்வளோ நேரம் ஆகி வீட்டுக்கு வரல இந்த மனுஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வளைகாப்புக்கு தேவையான தயாரெலாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணணும். அவர் என்ன பண்ணுறக்கு ஒன்றுமே புரியலையே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் தெரிய மாட்டேக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம காவேரி என் மாமா தான் அர்ஜென்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காருலக்கா, வந்துடுவார் தேவையில்லாமல், நீ கவலைப்படாதக்கா, நீ ரெடியாக அப்படி சொல்லிட்டு நம்ம கங்காவை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கங்காவும் இன்னும் 10 நிமிஷத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது இன்னும் அந்த மனுஷனை காணோம். அவருக்கு எவ்வளோ கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிறாங்க. இதை பார்த்து காவேரியும் நம்ம கங்காவுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தைரியம் சொல்லி, இப்போ மாமா வந்துடுவார், நான் ஃபோன் பண்ணுறேன், இப்போ வந்துக்கிட்டே இருப்பார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரெடியாகி போய் மண்டபத்தில் போய் உட்காருக்கா, மாமா வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு கங்கா கொண்டு போய் ரெடி பண்ணி சேரில் போய் உட்கார வச்சுறாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு குமரனும் வந்துடுறாங்க. குமரன் வந்தோடனே இதை பார்த்தோன்னா கங்கான்னு செம்ம கோவத்தில் மறைக்கிறாங்க. இதை கவனித்து குமரனும் நீ உட்கார் கங்கா போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பட்டு வேடி சட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு மண்டபத்தில் போய் உட்கார வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மாலை எடுத்து நம்ம கங்கா கடத்தில் போட்டு விட போகிறாங்க. இதை கவனித்து கங்காவுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த மாலையை பிடிங்க அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கும், என் மேலே கொஞ்சம் மட்டும் அக்கறை இருந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்களா, இப்படி இவ்வளோ நேரத்துக்கு வந்து நிற்கிறீங்கன்னா 3வது மனுஷனா என்ன, உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிற குழந்தை ஏதோ, அது மட்டும் அந்த குழந்தைக்காக வளைகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் அந்த குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் என் மேலே அக்கறை இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எதுக்காக போனீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபம் முக்கியமே கிடையாதா, இப்படி இருக்க வாழ்க்கையில் வேறு நான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை உங்களை நம்பி இப்போ இந்த குழந்தை வர பிறக்க போகுது, நானும் இந்த குழந்தை இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ தெரியல அப்படி சொல்லிட்டு கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா இதை கவனித்து நம்ம காவேரி சாரது எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு நம்ம கங்கா பார்த்து கத்தாருமே கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கும், இந்த மாதிரி பேசுகிற அந்த தம்பி தான் வேலை விஷயமா வெளியே போயிருக்கலாம், உனக்கு தெரியாதா, எதுக்கு இப்படி எல்லாரும் மட்டும் அசிங்கப்படுத்துகிற, கொஞ்சம் மட்டும் அறிவோட பேசு கங்கா, எதுக்கு இப்படி அழுந்து எல்லாரும் மனத்தை வாங்குற அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கங்காவை திட்டாங்க. இதை கவனித்து நம்ம குமரனும் யாரும் கங்காவை எதுவும் சொல்லாதீங்க, அது மட்டும் இல்லாமல் என் மேலே தான் எல்லாம் தப்பு இருக்குது, நான் தான் பெரிய முட்டாள்தனமாக வேலை பார்த்துருக்கேன், கங்காவுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, கங்கா சொல்கிற மாதிரி என்றைக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், அது மட்டும் என்னை கல்யாணம் பண்ணி கங்காவோட வாழ்க்கை சீரழிஞ்சு தான் போச்சு, ஒவ்வொரு நாளும் அவன் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை நல்லா கொடுக்க முடியல, கங்காவில் என்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டா, எனக்கு நல்லாவே தெரியுது, என்னை மன்னிச்சிருக்காங்க, ஆனால் வந்துட்டு ஒரு உண்மை சொல்கிறேன் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு, நான் வேறு எதுக்காக ஒன்றும் வேலை வேலை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது கங்கா, நான் வளைகாப்புக்கு வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வளைகாப்பில் நீ கேட்டதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்குன்னு போய் சொல்லிட்டுலாம் போகலை, அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட மாதிரி